ஒரு நல்ல பேச்சுலர் ரூமோட பிரியாணி செய்ய போகிறோம். நல்லா வெங்காயத்தை வெட்டிக்கிடுவோம். மிளகாயை வெட்டிக்கிட்டு தக்காளியை வெட்டுறோம், இஞ்சி அடிக்கிறோம். அதனால் ஸ்டவ்வில் எண்ணெயை ஊற்றி இது கொஞ்சம் நெய்யும் போட்டு கொஞ்சம் நம்மளோட பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு ஒரு கிண்டி விட்றோம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறோம் ஸ்டவ்வை. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் வெங்காயம் ஓகே கொஞ்சம் வதங்கினோன்னா உப்பை போடுறோம். உப்பை தட்டி விட்டு அடுத்து அப்படியே இஞ்சியை தூவி விட்றோம். இஞ்சி வெள்ளைப்பொடியும் போட்டு விட்டு ஒரு கிண்டி விட்டு அப்படியே நாங்களும் ஸ்லோ மோஷனில் எடுக்கணும்னு நினச்சோம், அதனால் முடியலை எங்களால். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலராக அந்த மாதிரிலாம் வந்தோடனே அது தக்காளியை அப்படியே தட்டி விட்டு ஒரு 4 தக்காளியை வெட்டி போட்டு அப்படியே ஒரு தட்டி விட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு புதினா இலை அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்றோம். கிண்டி விட்டு கொஞ்சோண்டு மிளகா, ஒரு 4 மிளகா உப்பு உரப்புக்காக கொஞ்சோண்டு தயிரையும் விட்டு ஒரு கிண்டுறோம். ஒரு கிண்டி ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் தயிர் இல்லாமல் பிரியாணி வச்சா பிரியாணி இல்லைன்றாங்க. அதனால் தயிரை ஊற்றிக்கிட்டோம். தயிர் கிடைக்கல, தேடி பிடிச்சி ஊற்றணும். ஒரு கிண்டி நல்லா அது கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு அப்படியே நமக்கு தேவையான மசாலா பொடி எல்லாம் போட போகிறோம். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா பொடி, அதுக்கப்புறம் நம்மளோட மிளகா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மற்றும் சில பொடிகள் எதுவும் தேவைன்னா போட்டுக்கலாம். எங்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால் இது மட்டும் தான் போட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு அது வெந்தோடனே சிக்கன் அள்ளி உள்ளே தட்டுறோம். சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு கழுவி இருக்கிறோம். அதனால் மஞ்சப்பொடி போட்டு கழுவிக்கங்க. அது எதுக்குன்னு தெரில. அதனால் கழுவிட்டு உள்ளே போட்டு ஒரு கிண்டி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சோம்னா வெந்து வந்துடும். கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு வெந்து வந்துச்சுன்னா அந்த மேலே அரிசி அள்ளி போட்டு, அதாவது அரிசி எப்படி வைக்க போகிறீங்கன்னா, தண்ணி எப்படி வைக்க போகிறீங்கன்னா, அரிசிக்கு நீங்கள் இப்போ எந்த கப்பு அரிசி போடுறீங்களோ அதோட டபுள் மடங்கு வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு வந்தாலும் ஓகே தான், டபுள் மடங்கு வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மூடி விட்ருங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் அடிக்க மாதிரி வச்சா போதும். ஒரு 3 விசில் அடித்த பிறகு திறந்தீங்கன்னா கமன்னு பிரியாணி ரெடி ஆகிடும். கமன்னு எல்லா இடத்துலையும் ரெடி ஆகுமான்னு தெரில, ஆனால் இந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் எங்கள் ரூமில். பயங்கரமான பிரியாணி. வாழ்க வளமுடன்.